ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பஜனை 2.2. நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹண்டர்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த கர்சார்னு சொல்லிட்டு ஒரு சரியான வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் செம்மையாவே இருக்கும், நான் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு செம்மையான ஆன்டி தாங்க காட்டுறாங்க. அவங்கள பாக்குறதுக்கு அப்படி இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரும்போதே ரொம்ப செக்ஸியாவும் தன்னுடைய மேல் அழகை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வருவாங்க. அவங்க பண்ற சீன் எல்லாம் அவ்வளவு ஹாட்டா இருக்கும். வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற ஊஞ்சல்ல சாஞ்சி கிஞ்சி அவங்களோட மேல் அழகை அந்த அளவுக்கு காட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே காட்டிட்டு இருந்தவங்க பார்த்தா திடீர்னு கையில ஒரு கிளாத் எடுத்துட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரா இவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க தாங்க இந்த வீட்டோட வேலைக்காரியே அப்படி இருப்பாங்க. இப்படி கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வீட்டோட முதலாளி ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அங்க வந்து இவங்க காட்டின சீனா பார்த்துட்டு டெம்ட் ஆயிட்டு அவளை போய் தொடலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு மூதையை வந்துடுதுங்க. அது வேற யாரும் இல்ல, இவனோட பையன் தான். வந்தவன் என்ன சொல்லனா, அப்பா அந்த காசிராம்னு ஒருத்தன் இருக்கானே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட பணம் வாங்கினா, அந்த பணத்துக்கு வட்டியும் கட்ட மாட்டான், அசலும் தர மாட்டான். அவனானே எனக்கு ஒரே தலைவலியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு அவன் அப்ப அவனால மட்டும் இல்லடா, உன்னால மட்டும் தான் சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றானா, ஒழுங்கா அவன்கிட்ட இருந்து பணம் வாங்கித்தாங்கப்பா, என்னால அவன்கிட்ட முடியவே மாட்டேங்குது, அதுக்குதான் ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, சரிப்பா நீ கவலைப்படாத, அவனுக்கு இன்னோட நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அடுத்த சீன் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, காசிராமோட வீட்டுல தாங்க. காசிராமன் அவர் மனைவி தரையில உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த பணம் கொடுத்த முதலாளி இருக்காரு இல்லையா, ஒரு கட்டில உட்காந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன காசிராம், காசு வாங்கி 6 மாசம் ஆகுது, இது வரைக்கும் அசலும் தரல வட்டியும் தரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு காசிராம் என்ன சொல்றனா, ஐயா உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் சுத்தமா அறுவடையும் கிடையாது, இதுல பையனோட படிப்பு செலவுக்கும் பணம் பத்தல, இதுல நான் எங்கேயா உங்களோட கடனை தர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற அவனோட பையன் என்ன சொல்லனா, இதெல்லாம் எங்க பிரச்சனை கிடையாது, காசு வாங்கினல அது கட்ட வேண்டியது உன்னோட வேலைன்னு சொல்லி இவன் கத்தும் போது, இதுக்கு அந்த முதலாளி என்ன சொல்லனா, கொஞ்சம் கம்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன்கிட்ட கை காட்டுறாரு. இப்ப இந்த முதலாளி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பார் காசிராம், நான் வந்து பணம் கொடுக்கும் போது நீ எனக்கு என்ன வாக்கு கொடுத்த, சொல்லும் வட்டி ஒன்னா சேர்த்து கொடுத்து உங்க கடனை அடைச்சுக்கிறது தானே வாக்கு கொடுத்த, ஆனா இப்ப உன்னோட வாக்கு மீறுற, இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு இவர் கேட்கும் போது, அதுக்கு அந்த காசிராம் என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் இப்பயும் அதுதான் சொல்றேன், உங்களோட கடனை நான் கூட சீக்கிரத்துல அடைச்சிடறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் உங்களுடைய கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த முதலாளியோட பையன் என்ன சொல்றான்னா, இப்ப நீ சொல்லிட்ட, திரும்பவும் அடுத்த மாசம் நீ அந்த காசு கொடுக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது இந்த இடத்துல ஒரு பொண்ணு வரத காட்டுறாங்க. இப்ப இவங்களுக்காக டீ போட்டு தாங்க எடுத்துட்டு வருவா. வரவளை பார்த்தா செம்ம அழகாவே இருக்கும், அந்த அளவுக்கு அவ ஹாட்டாவும் இருப்பா. மேல ஒரு ஜாக்கெட்டும் கீழே ஒரு பாவாடை மட்டும் தான் போட்டிருப்பா. வந்தவா என்ன பண்ணுவா, அந்த முதலாளிக்கு டீ கொடுக்கும் போது அவ குனிஞ்சு கொடுக்கும் போது அவளோட மேல் அழகு அழகா தெரிய ஆரம்பிக்கும். இதை பார்த்து அந்த முதலாளி பயங்கரமா டெம்ட் ஆகுறாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அவரோட பையனுக்கும் டீ கொடு அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு டீ எல்லாம் எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். இப்ப அவன் டீ வேணாததால இந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, அந்த தட்டை கீழே வைக்கும் போது இந்த முதலாளி என்ன பண்ணுவார்னா, அவளுடைய பின் அழகை பார்த்து செம்மையா சைட் அடிக்க ஆரம்பிப்பான். திரும்பவும் இப்ப அந்த காசிராம அந்த முதலாளி பார்த்து என்ன சொல்லனா, ஐயா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா இந்த முறை உங்களோட கடனை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு அந்த முதலாளி என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஊரோட பழக்க வழக்கம், உன்னால கடன் தர முடியலன்னா உன்னோட பொண்ணை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட காசிராமுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா ஒரு ஏழை வீட்டுல இருந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுல தன்னோட பொண்ணு வாழ போறத நினைச்சு அவரும் சந்தோஷப்படுறாரு. உடனே பக்கத்துல இருந்த அந்த முதலாளியோட பையன் என்ன சொல்றானா, அப்பா இது என்னப்பா, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, எல்லா விஷயம் எனக்கு தெரியும், உன் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முதலாளி ஐயா நீங்க சொன்ன விஷயத்துக்கு நாங்க சம்மதிக்கிறோம், என்னோட பொண்ணு ஒரு பெரிய வீட்டுல வாழ போறத நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என்னோட பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படும் போது, அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் தாங்க இருக்கு. ஆனா பக்கத்துல இருந்த அந்த பணக்காரனோட பையன் என்ன பண்றான்னா, ரொம்ப கோவத்துல இருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல போல. உடனே இப்ப அந்த முதலாளி என்ன சொல்லுவானா, சரி மத்ததெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆயிட்டு நேரா மாமனார் வீட்டுக்கு தாங்க வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் சேர்ந்து நேரா அவருடைய அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப ஆசீர்வாதம் போது அந்த மாமனார் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை நல்லா தடவ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அவருடைய மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்துல அந்த வேலைக்காரியா ஆண்டி இருப்பாங்க, அவங்களும் செம்மையாவே இருப்பாங்க. இப்ப அந்த வீட்டு மாமியார் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மருமகளை உள்ளவாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதுல தாங்க அந்த ஹீரோனியோட பேரு காட்சின்னு சொல்லியிருப்பாங்க. நாம வழக்கம் போல அந்த ஹீரோனிக்கு ரம்யானே பேர் வச்சுக்கலாம். இப்ப இவங்க அவங்கள உள்ள கூட்டு பண்றதுக்கு அப்புறம் இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தோன்னா நைட் டைம்ல ஃபர்ஸ்ட் நைட் சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அவ பெட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்த ஹீரோ என்ன
பண்றாருன்னா அவளை பார்த்துட்டும் பார்க்காம நேரா பக்கத்துல வந்து படுத்துக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோனிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன வந்தோடனே படுத்துட்டாரு, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இவரு அவளை கண்டுக்காம தூங்குறத பார்த்தோன்னே இவளுக்கு கண்டாயிடுது. உடனே இவ என்ன பண்றாருன்னா அவரை எழுப்பிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நீங்க மட்டும் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் முழிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை கிஸ் பண்ணி செம்மையா மூடையத்த ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் பார்த்த வெப் சீரிஸ்ல இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம டெம்டேஷனா இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த சீன் செம்மையாவே இருக்கும். நானே என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு இவ அவனை வச்சு செம்மையா பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவனும் இவளை செஞ்சு செம்மையா பண்ண ஆரம்பிப்பா. இந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு ஹாட்டாவும் டெம்டேஷனா இருக்குங்க. அந்த அளவுக்கு பண்ணும்போது நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவானா கட்டத்துல அவளால முடியலங்க. அவ கத்த ஆரம்பிக்கிறா. இவன் செய்யறத பார்த்துட்டு அவளும் கத்தும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவள் லைட்டா முணங்கும் போது இவன் என்ன பண்ணுவானா கண்டினியூஸா பண்ணிட்டு டப்புன்னு இவ கத்துறத பார்த்தோன்னே அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். உடனே அவன் என்ன பண்ணுவானா என்ன இப்படி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டென்ஷனா இருக்கும்போது இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா அந்த மாமனாரோட ரூம்ல தாங்க கட்டுறாங்க. அந்த எல்லாம் பார்த்தனா அவங்களோட மருமகளை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தனா அந்த மருமக வரும்போது தொட்டது அவன் நின்னதுன்னு பார்த்துட்டு அதை நினைச்சு அவரு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவருடைய மருமகளை நினைச்சிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த வீட்டோட வேலைக்கார அந்த ஆன்ட்டி வராங்க. அவங்களும் பார்க்கறதுக்கு செம்மையாவே இருப்பாங்க. வந்தவங்க நேரா இவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா என்ன முதலாளி இன்னைக்கு பார்க்கறதுக்கு செம்ம மூடாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அதுக்கு இந்த வேலைக்காரி என்ன சொல்லனா எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு பணம் அதிகமா தேவைப்படுது, அதான் உங்களை நான் சந்தோஷப்படுத்தலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவரு என்ன சொல்லுவாருன்னா நீ எந்த அளவுக்கு என்ன சந்தோஷப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உனக்கு பணம் அதிகமாவே கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப இந்த வேலைக்காரியும் அந்த முதலாளி சேர்ந்து பண்ற சீனும் இதுல ஹாட்டாவே இருக்குங்க. செம்மையா டெம்டேஷன் ஏத்துற மாதிரி இவங்க மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த முதலாளி செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய மருமகளோட பேர் சொல்லி அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரம்யா விடாத நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னோடனே இப்ப அந்த வேலைக்காரி என்ன கேட்கிறாருன்னா என்ன முதலாளி ஏதோ பேர் சொல்றீங்க எனக்கு சரியா கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கண்டுக்காத நீ ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை தன்னுடைய மருமகளை நினைச்சிட்டு செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு கட்டத்துல அவளாலையும் முடியலங்க. இப்ப அவ என்ன சொல்லுவானா என்ன முதலாளி இன்னைக்கு நீங்க மிருகம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வேலைக்காரியை வச்சு செம்மையாவே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போகும். அந்த அளவுக்கு தன்னுடைய மருமகளை நினைச்சு அந்த வேலைக்காரியை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெப்சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கூடிய சீக்கிரத்துல செகண்ட் பார்ட்டும் பார்த்தலாம். நான் இத்துடன் விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ். சரி ஓகே கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த முதலாளி அவரோட பையன் அதுக்கப்புறம் அவங்க மருமக 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு அங்கிள் வராருங்க. அவர் வரும்போது என்ன பண்றாருன்னா நம்ம முதலாளியோட பேரை விட்டு கூப்பிட்டுட்டே வராரு. டேய் பன்சி எங்கடா இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா உள்ள வந்த உடனே அவரை பார்த்தோன்னே இவர் என்ன கேட்கறாரு டேய் பன்சி கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல வெளியூருக்கு போயிட்டேன்னா உன் பையனுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட அந்த பன்சி என்ன சொல்றாருன்னா சரி விடுறா கோவப்படாத ஏதோ ஒரு அவசரத்துல கல்யாணம் நடந்துச்சு அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லும் போது இப்ப முதலாளி என்ன சொல்றாருன்னா சரி ஓகே என் பையனையும் மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணுடா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவங்க 2 பேரும் அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினோடனே அந்த அங்கிளோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க அவங்க நம்ம முதலாளியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோடனே ஏற்கனவே நம்ம முதலாளி ஒரு காம கொடுறோம் உங்களுக்கு தெரியும் மருமக வேலைக்காரின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப இந்த பொண்ணு காலில் விழும்போது அவளோட முந்தானி நழுவி மேலழகு அழகா தெரிய ஆரம்பிக்கும் போது அவளோட 2 மேலழகையும் பார்த்துட்டு இவன் செம்மையா டெம்ட் ஆகுறான். உடனே அவங்களும் பொறுமையா எழுந்து தன்னுடைய முந்தானியை அட்ஜஸ்ட் பண்ணும் போது இப்ப இந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த பொண்ணு என்ன கேட்கறாங்கன்னா ஏன் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னு அந்த வந்த பொண்ணு கேட்கறா. இதுக்கு இந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா நீங்க வந்த நேரம் என்னோட மருமக ஸ்வீட் செஞ்சிருக்கா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஊர்ல இருந்து வந்த அந்த அங்கிள் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த ஸ்வீட் நாங்க சாப்பிடாத போக மாட்டோம் எங்க எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு அவரும் அந்த இடத்துல உட்கார ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரோட மருமகள ரம்யாவும் இந்த ஊர்ல இருந்து வந்த அந்த பொண்ணும் நம்ம ரம்யாவும் சேர்ந்து அவங்க கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அங்கிள் என்ன பண்றாருன்னா இப்ப அங்க உட்கார ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம முதலாளி என்ன கேட்கிறாருன்னா என்னடா இங்க இருந்து சிட்டிக்கு போயிட்ட சிட்டி லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு அங்க உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது நல்லா போதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எங்கடா பிசினஸ் எல்லாம் நல்லா போகுது மாதிரி எல்லாம் கிடையாது பேசாம கிராமத்திலே இருந்திருக்கான் போல சரி கிராமத்துல எப்படி நல்ல விஷயம் ஏதாச்சும் போதா ஏதாச்சும் புது நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம முதலாளி என்ன சொல்றாருன்னா கிராமத்துல என்னோட புது நியூஸ் ஒன்றும் கிடையாது இப்ப ரீசெண்டா பார்த்தோன்னா என்னோட பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா அதுதான் இந்த கிராமத்திலே புது நியூஸா இருக்கும் அப்படின்னு இவரு பேசிட்டு இருக்காரு. இதே டைமுக்கு அவங்க ஸ்வீட் எடுத்து வந்தோடனே ஸ்வீட்டை பார்த்தோன்னே பாக்குறதுக்கு செம்மையாவே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு முதலாளி என்ன சொல்லுவாருன்னா பாக்குறதுக்கு மட்டும் இல்ல அது சாப்பிட்றதுக்கும் செம்மையாவே இருக்கும் அதே போல என் மருமகளை சாப்பிட்றதுக்கும் செம்மையாவே இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க இந்த ஆளை ஒரு மாதிரியே பார்ப்பாங்க ஐயோ
நான் ஸ்வீட்டை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு இவர் பிளைட்டை மாத்திருவாரு. இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஊர்ல இருந்து வந்த அங்கிள் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப அந்த ஊர்ல இருந்து வந்த அங்கிள் இந்த முதலாளிட்ட என்ன கேக்குறாருன்னா, சரி ஓகே எதுக்காக உன் பையனுக்கு நான் வரேன்னு கூட வெயிட் பண்ணாம இவ்வளவு வேகமா கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா, அட அதையும் ஏன் கேட்கற, என் மருமகளுடைய அவங்க அப்பா என்கிட்ட கொஞ்சம் காசை வாங்கியிருந்தாரு, அதை கொடுக்க முடியாததால கொஞ்சம் அர்ஜென்ட்டா தப்புனா அவங்க பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருந்த அங்கிள் என்ன பண்றாருன்னா இவரோட மருமகளை ஒரு மார்க்கமாவே பாக்குறாரு. இப்படியே இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சீனை பிளே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த கெஸ்டா வந்தாங்க இல்லையா அந்த அங்கிளும் அவங்களோட வைஃப் என்ன பேசுறாங்கன்னா, வைஃப் சொல்ற, ஆமா நம்ம ஹீரோனியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாங்க ரம்யா கேக்குறாங்க, ரம்யா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவளை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு இவருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்ல அவளை பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, அவ எப்படி இந்த குடும்பத்தை சமாளிப்பா, எப்படி இந்த குடும்பத்தை பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்த போறான்னு தெரியல அப்படின்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவளை பத்தி நினைச்சு ஃபீல் பண்றதை விட என்னை பத்தி கொஞ்சம் நான் இப்ப செம மூட்ல இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே இந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா அவரை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம டெம்ப்டேஷனும் ரொம்ப ஹாட்டாவே இருக்குங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ரம்யாவை தாங்க காட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போயிட்டு தன்னுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. கழட்டினவங்க அவங்க குளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க குளிச்சுட்டே இருக்கும்போது அங்க பார்த்தோன்னா இவளோட மாமனார் அங்க வந்திருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜன்னல் வழியா அவங்க மருமக குளிக்கிறத பார்த்துட்டு அதே இடத்துல நின்று அவரும் சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே சுய இன்பம் பண்ணவரு ஒரு கட்டத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவரும் சத்தம் போட ஆரம்பிச்சாரு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக கத்தும் போது உடனே இவரு டப்புனு பதைக்கிறாரு. இருந்த மருமகளும் யார் அதுன்னு கேட்கறேன் இல்லையா அப்படின்னு கத்தும் போது அந்த இடத்துக்கு வந்த வேலைக்காரி என்ன பண்றாருன்னா, அண்ணி நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு நம்ம ரம்யா கேக்குறாங்க. அதுக்கு வேலைக்காரி என்ன சொல்றான்னா, ஒண்ணு இல்ல இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு ஒட்டனை அடிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு அவ சமாளிக்கிறா. இப்ப ரம்யா என்ன சொல்றேன்னா, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் வேற யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியில பார்த்தோன்னா கூட்டமா இருக்கு. யாருன்னு பார்த்தோன்னா அந்த முதலாளியோட மருமக, அதுக்கப்புறம் மருமகளுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் இந்த வேலைக்கார பொண்ணு முதலாளியோட மனைவி. இங்க என்ன சீன் பார்த்தோன்னா இந்த முதலாளியோட மனைவி இருக்காங்களா லக்ஷ்மி, அவங்க வந்து வெளியூருக்கு போலான்னு சொல்லி கிளம்பி இருக்காங்க. இப்ப அவங்க பையன் என்ன கேட்கிறாருன்னா, ஏம்மா இப்படி பண்றீங்க, எதுக்காக இப்ப நீங்க வெளியூருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முதலாளி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லடா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் ராமேஸ்வரம் வரேன்னு வேண்டி இருந்தேன், கண்டிப்பா நான் ராமேஸ்வரம் போயே ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் பேசாதப்பா, இது வந்து கடவுள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த முதலாளி சொல்றாரு, சரி லட்சுமி நீ கொஞ்சம் பார்த்து போயிட்டு வா சரியா, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த முதலாளி சொல்லும் போது இப்ப அந்த லட்சுமி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மருமகளே இந்த வீட்டை நீ பத்திரமா பாத்துக்கோ, என் பையனை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்காரிட்ட என்ன சொல்றேன்னா, பாரு என் மருமக ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை கொஞ்சம் நீ நல்லா பாத்துக்கோ சரியா, அவ மத்ததெல்லாம் சமாளிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரிட்ட சொல்லும் போது வேலைக்காரியும் சரிங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொன்ன பிறகு இந்த பையன் இருக்கான் இல்லையா நம்ம ஹீரோ, அவன் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு இப்ப அவன் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா அந்த முதலாளியும் வேலைக்கார பொண்ணு தாங்க காட்டுறாங்க. இந்த வேலைக்கார பொண்ணு முதலாளிக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கும்போது அவ என்ன கேக்குறான்னா, முதலாளிய இங்க பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா உங்க கண்ணு ஒரு மாதிரியாவே இருக்கு, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன பார்க்கவே இல்லை, ஆனா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவ சொல்றா. இதை கேட்ட அவங்க முதலாளி என்ன சொல்றாருன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட சொல்லு, சும்மா வளைச்சு கிழிச்சு சொல்லாத அப்படின்னு அவர் கோபமா சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவார்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க உங்க மருமக மேல ஆசைப்படுறீங்கன்னு, இந்த விஷயத்துல என்னால கண்டிப்பா உங்களுக்கு உதவ முடியும், அப்படி உதவுனா அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு அந்த வேலைக்காரி சொல்றா. இதை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றனா, அது எப்படி உன்னால முடியும், அது உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு வேலைக்காரி என்ன சொல்றானா, கண்டிப்பா அது என்ன முடியும், அவங்க உங்களுக்கு நான் செட் பண்ணி கொடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அந்த முதலாளி என்ன சொன்னா, நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி அதை உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த முதலாளி சொல்லிடுறாரு. கேட்ட உடனே அவ என்ன சொல்லனா, சரி அப்பனா ஒண்ணு பண்ணுங்க ஐயா, இன்னைக்கு நைட்டு ஒரு டம்ளர் கீழே போடுறேன், அந்த சத்தம் கேட்ட உடனே நீங்க உங்க மருமகளோட ரூம்குள்ள போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த வேலைக்காரி பேர் வந்து பங்சிங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நடு ஹார்ட்ல ஒரு சரக்கு அடிச்ச மாதிரி மேலெல்லாம் சரக்கு ஊத்திட்டு செம்ம செக்ஸியா அங்க படுத்திருக்காங்க. அப்படி படுத்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த இந்த முதலாளியோட பையன் என்ன பண்றானா, ஐயோ போதையில இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பட்டு இவளை தூக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. அங்க போய் படுக்க வைக்கலாம் பார்த்தனா இவன் என்ன பண்ணுவானா, அவனை கட்டி பிடிச்சி செம்மையா மூட ஏற்ற ஆரம்பிச்சாரா. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம டெம்டேஷனா இருக்குங்க. இந்த வேலைக்காரி கூட சேர்ந்து அந்த கிச்சன்ல சரியான மேட்டர் சீன்ஸ் நடக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செம்ம ஹாட்டாவே பண்ணிட்டு இருப்பாங்க.
இப்படியே இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல இதோட அடுத்த வீடியோயும் பார்த்தலாம். இதோட என்னுடைய விருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனியான ரம்யாவோட பெட்ரூம் தாங்க கட்டுறாங்க. பெட்ரூம்ல பார்த்தனா ரம்யா தூங்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவங்க மாமனார் என்ன பண்றாருன்னா பொறுமையா அவரோட உடம்ப தடவ ஆரம்பிக்கிறாரு. உடனே படுத்திருந்த நம்ம ஹீரோனி எழுந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க இப்பதான் வந்தீங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவருடைய கணவர் நினைச்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து கிஸ் பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்றா. ஏன்னா இந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கிறதால அவளுக்கு வந்தது யாருன்னே தெரியல. அதனால அவரு கூட சேர்ந்து அவ என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. இவரும் கொஞ்சம் கூட சத்தம் போடாம அவருடைய மருமக கூட சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி எபிசோட்ல என்ன காட்டியிருப்பாங்கன்னா, அந்த வேலைக்காரி சொல்லியிருப்பா, நான் ஒரு டம்ளர் கீழே போட்டுன்னு நீங்க மருமக ரூம்குள்ள போயிடுங்கன்னு. அதாவது இவரு மருமக ரூமுக்குள்ள போறதுக்காக இவ டைவர்ட் பண்ணிருப்பா. அந்த டைம்ல இவனோட பையன் என்ன பண்ணானா வேலைக்காரி கூட சேர்ந்து கிச்சன்ல செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல தாங்க இவரு உள்ள பூந்திருப்பாரு. இப்படி இவரு செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தங்க வர சவுண்ட் கேட்ட உடனே இவரு பாதிலே விட்டுட்டு உள்ள ஓடிடுறாரு. அவர் மருமக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே புரியல, எங்க போனாருன்னு தெரியாம இருக்கும்போது டப்புன்னு யாரோ ஒருத்தங்க லைட் போடுற சவுண்ட் கேட்குது. அது யாரும் இல்லங்க, நம்ம ஹீரோ தான், நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட். இப்ப அவர் வந்து நின்ன உடனே இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்னங்க சட்டையோட நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமா நான் இப்பதான் அம்மா விட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு நேரம் என் கூட இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன கனவு கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இவ்வளவு செம்மையா கலாய்க்கிறாரு. இவளுக்கும் சுத்தமாவும் புரியல, இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே மேட்டர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப பார்த்தா டப்புன்னு சட்டை போட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவ ஹஸ்பண்ட் என்ன சொல்லனா, சரி வாங்க உங்களுக்காக நான் டின்னர் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ எழுந்து கிளம்புறா. இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா, அவங்க நல்லா குளிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அந்த வேலைக்கார பொண்ணு குளிச்சுட்டு மாத்தலான்னு சொல்லி வச்சிருந்த துணியை எடுத்துட்டு ஓடிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல குளிச்சு முடிச்சு நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா, ஒரு டவலை மட்டும் கட்டிக்கிட்டு எங்க இங்க வச்சு இந்த துணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணோட பேரை விட்டு கூப்பிடுறாங்க. நீ இங்க இருக்கியா இல்லையா, என்னோட துணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சத்தமே போடாம இருக்கா. உடனே ஹீரோனி என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்ப இந்த துண்டை கட்டிட்டு தான் வெளியே போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த துண்டை மட்டும் கட்டிட்டு பொறுமையா வெளியே வரா. வெளியே வந்தவ அவளோட பெட்ரூமுக்கு போலான்னு பார்த்தா அங்க ஆப்போசிட்ல பார்த்தனா இவரோட மாமனார் தாங்க வராரு. அவரு இவளை டப்புன்னு இடிச்ச உடனே இவ கட்டியிருந்த துண்டு டப்புன்னு அவிழ்ந்துருதுங்க. உடனே அவிழ்ந்த உடனே அவளை இவரு சுத்தமா துணியே இல்லாம பாத்துறாரு. அந்த அளவுக்கு இவ நியூடா இருப்பா. அதை பார்த்த உடனே அவரு பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவளும் கொஞ்சம் பதட்டப்பட்டு கீழே கடந்த துண்டை எடுத்து கட்டிட்டு நேரா அவளோட பெட்ரூம்குள்ள ஓடிடுறா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. ரொம்ப ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெட்ரூம்ல நின்று துணி மாத்திட்டு இருக்கும்போது அங்க வந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருமா உன்னுடைய கணவர் என்ன பண்றாருன்னா உன்னை ஸ்டோர் ரூமுக்கு வர சொன்னாரு அப்படின்னு இவ சொல்றா. இதை கேட்ட உடனே அவ என்ன கேட்கறான்னா, எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு ஹீரோனை கேட்ட உடனே அதுக்கு வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லுவாங்க, இப்பதான் நீங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க, உங்களுக்காக ஏதாச்சும் வாங்கி வச்சிருப்பாரு, ஏதாச்சும் ரொமான்டிக்கா ஏதாச்சும் பண்றதுக்காக உங்களை கூப்பிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனை சிரிச்சுக்கிட்டே நேரா ஸ்டோர் ரூமுக்குள்ள போறா. அங்க பார்த்தனா கட்டில் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வெளிச்சம் தாங்க இருக்கும் அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள. போயிட்டு அவங்க ஹஸ்பண்டோட பேர் விட்டு கூப்பிடும் போது அவர் எங்க இருக்காங்கன்னே தெரியல. இப்படியே தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு பின் பக்கத்துல இருந்து யாரோ கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்ச ஒரு சும்மா இல்லாம பின்னாடி இருந்து பிடிச்சி அவளோட மேலழகு அழுத்திட்டே இருக்கும்போது இப்ப அவ என்ன சொல்லுவானா, என்னங்க இந்த டைம்ல இங்க கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்றதை மட்டும் நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கண்ணை கட்டி விட்டுறாரு. கண்ணை கட்டி விட்டது வேற யாரும் இல்லங்க, இவளோட மாமனார் தான். அந்த வேலைக்காரியும் இந்த மாமனாரும் சேர்ந்துதான் இப்படி பிளான் பண்ணிருக்காங்க. இவளும் என்ன நினைச்சிருக்கானா, சரி கூப்பிட்டது நம்ம ஹஸ்பண்ட் தான் நினைச்சுக்கிட்டு அவரு கூட சேர்ந்து அங்க செம்மையாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பண்ற சீன்ஸ் எல்லாம் இங்க செம்ம ஆட்டாவே இருக்கும். அவளும் தன்னுடைய கணவர் தான் பண்றாங்க நினைச்சிட்டு அவரோட பேரை விட்டு சொல்லிட்டு செம்மையா மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அங்கிருந்து விட்டுட்டு ஓடிடுறாரு. போனவரு வெளியே போய் உட்காந்துக்கிறாரு. நம்ம ஹீரோனி கண்ணை ஊத்திட்டு எங்கெங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட தேட ஆரம்பிக்கிறா. தேட ஆரம்பிச்சவ திடீர்னு வெளியே வந்து பார்த்தா அங்க அவருடைய மாமனார் தாங்க உட்காந்துருக்காரு. உடனே இவர் என்ன கேட்கிறாருன்னா, வாமா என்ன இங்கிருந்து வர, இப்படிமா இந்த வீட்டுல உனக்கு எல்லா வசதியும் நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோனி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ குழப்பத்தோட தான் சொல்லிட்டு இருக்கா. உடனே பக்கத்துல இருந்த வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணானா, நேரா அவருக்கு டீ கொடுத்துட்டு, இங்க பாருமா உனக்கு என்ன இந்த வீட்டுல வேணாலும் சரி, நம்ம முதலாளி ஐயாட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் அவரே வாங்கி கொடுப்பாரு, உங்க சந்தோஷத்தையும் அவரே தீர்த்து வைப்பாரு அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணு எடுத்து சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோன் என்ன பண்றானா, சரி மாமா நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள கிளம்பினோடனே இவங்க ரெண்டு பேரும் செம்ம சந்தோஷமா சிரிப்பாங்க. இப்ப அந்த வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணுவானா, பக்கத்துல உட்காந்துட்டு, முதலாளி இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க போல அவங்க கூட, இன்னைக்காச்சும் எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த அளவுக்கு ஒன்னும் சந்தோஷமா இல்லையே, அவ இன்னும் என் வழிக்கு இன்னும் வரவே இல்லை, சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்ணு, உனக்கான பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து என்னோட மடியில உட்காரு அப்படின்னு அந்த வேலைக்கார கூப்பிட்டு தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிறாரு. இப்ப இந்த சீன்
அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப உள்ள போன மருமகளை தாங்க காட்டுறாங்க. உள்ள பார்த்தனா உட்காந்துட்டு நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம கூட யார் சந்தோஷமா இருந்தா ஸ்டோர் ரூம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்ப அவங்க மாமனார் மேல டவுட் வருதுங்க. அவ என்ன டவுட் பண்றானா, இப்ப வரும்போது கூட நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதே போல மேட்டர் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை கட்டிருப்பார் இல்லையா, அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நீ இப்ப எதுவுமே யோசிக்காத, இப்ப நீ சந்தோஷமா இருக்கிறத மட்டும் யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேட்டர் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து யோசிச்சா அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, இது கண்டிப்பா நம்ம மாமனாரா தான் இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனியோட ஹஸ்பண்ட் உள்ள வராரு. வந்தவர் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, சரிங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோர் ரூம்ல நீங்க தானே என் கூட மேட்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீ என்ன லூசா, நான் இப்பதான் வெளியில இருந்து உள்ள வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவ இன்னும் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறா. அப்ப நான் இதுக்கு முன்னாடி நீங்க அங்க கண்ணை கட்டிட்டு மேட்டர் பண்ணது நீங்க கிடையாதா அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என் மேல ஆசை அதிகமாச்சு அதனால நீ கண்டதை பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி கன்ஃபார்மே பண்ணிக்கிறா, இது வேற ஏதோ நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இவ என்ன பண்றானா, நேரா அவ ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டு நின்று அவரோட சட்டையை கழட்டி அவரை மேட்டர் பண்ண ட்ரை பண்றா. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்க, விடு என்ன அப்படின்னு சொல்லும் போது, இல்லங்க நீங்க என் கூட மேட்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவரும் ஒத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இங்க செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இங்க என்ன ஆகுதுன்னா, அவருக்கு டக்குன்னு சீக்கிரமாவே முடிஞ்சிருது. உடனே நம்ம ஹீரோனி பக்கத்துல படுத்து செம்மையா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன சொல்லி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அப்ப நம்ம கூட மேட்டர் பண்ணது இவர் கிடையாதா, ஏன்னா இவருக்கு சீக்கிரமா முடிஞ்சிடுது, பத்தாவதுக்கு அவர் இப்பதான் வந்தேன்னு சொன்னாரு, அப்ப இதுக்கு முன்னாடி நம்மள 2 டைம் மேட்டர் பண்ணது கண்டிப்பா அவர் நம்ம மாமனார் தான், அவரால் மட்டும் தான் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கன்ஃபார்மே பண்ணிடுறா. இவ இப்படி யோசிக்கும் போதே இந்த வெப்சீரிஸோட 3rd பார்ட்டும் முடிச்சிருப்பாங்க. நம்ம இதோட அடுத்த பாட்டு சீக்கிரமா பார்த்துடலாம். இன்னும் ஒரு 2 பார்ட் தாங்க இருக்கு, அதுக்கப்புறம் இந்த எபிசோடே முடிஞ்சிடும். சரி ஓகே காய்ஸ், இத்துடன் என்னுடைய விருது நான் உங்கள் மிஸ்டர் வஜனை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ நிறைய கொடுக்க என்னால முடியும். சரி ஓகே காய்ஸ், பாய். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல இப்போ ஹீரோனியை தாங்க காட்டுறாங்க. ஹீரோனியான ரம்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு இருக்கும் போது அங்க வந்து அவங்க மாமனார் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோனுடைய பின்பக்கம் பார்த்து செம்மையா டெம்ட் ஆகி நிக்கிறாரு. திடீர்னு திரும்பி பார்த்த ஹீரோனி என்ன கேக்குறாங்கன்னா, சொல்லுங்க மாமா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல வந்து டப்புன்னு அவங்க மருமகளை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. கட்டி பிடிச்சவரு அவளை பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணிட்டு அவளை கட்டி பிடிக்கும் போது அவ என்ன பண்ணானா, அவரை தள்ளி விட்டுட்டே இருப்பா. இவர் என்ன பண்ணானா, அவளை இன்னும் வலுக்கட்டாயமா அவ தொடையெல்லாம் தடவிட்டு டப்புன்னு கீழே போயிட்டு அவர் வாய் வைக்கும் போது உடனே தள்ளி விட்டு, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீங்க கொஞ்சமா மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டீங்க, நீங்க ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி கேவலமானவன் இந்த உலகத்திலே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவ செம்மையா சத்தம் போடும்போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சும்மா நிறுத்தடி, சும்மா பேசிட்டு இருக்காது, உனக்கும் உன் புருஷனுக்கும் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனால திருப்திப்படுத்த முடியலன்னு சொல்லி தான் நான் உன்னை திருப்திப்படுத்திட்டு இருக்கேன், பத்தாவதுக்கு உன்னை ஒண்ணு நான் ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கல, உங்க வீட்டுல எனக்கு பணம் தரணும், அந்த பணத்துக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இந்த ஊரோட பழக்க வழக்கம்னு தெரியும் இல்லையா, பணம் கொடுக்கலன்னா இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க பையனையும் அவங்க மாமனாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா பேசிட்டே இருக்காரு. இதை கேட்ட நம்ம ஹீரோனி வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட ஆசைக்கு நீ அடி பண்ணிச்சுட்டு போ, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவானா, அப்ப என்ன இந்த 2 முறையும் நீங்க தான் மேட்டர் பண்ணீங்களா, அந்த ஸ்டோர் ரூம்லயும் அதுக்கப்புறம் வீட்லயும் எனக்கு அப்பயே சந்தேகமா இருந்துச்சு, அது நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நான் தான், உன்னை நான் சந்தோஷப்படுத்தலான்னு பாக்குறேன், ஆனா நீ அது வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோனி அங்க நின்று முடிச்சுட்டே இருக்கும் போது இதே நேரத்துக்கு அவளுக்கு ஒரு கால் வருதுங்க. வேற யாரும் இல்லைங்க, அது நம்ம ஹீரோனுடைய அம்மா தான். இப்ப கால் அட்டன் பண்ணி பேசினோடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா நல்லா இருக்கியா, அங்க எந்த பிரச்சனை போல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோனி நல்லா இருக்கம்மா, இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா உங்க மாமனார் எனக்கு கால் பண்ணாரு, கால் பண்ணவர் என்ன சொன்னாருன்னா, இதே மாதிரி உங்க பொண்ணு நான் நினைச்ச மாதிரி நடக்கல, டேஸ்ட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா என்கிட்ட வாங்கின கடனை கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டுட்டு காலை கட் பண்ணிட்டாருன்னு அப்படின்னு ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க. மட்டும் அதை இதை கேட்ட உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கம்மா, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தனா அதை போயிட்டு உங்க மாமன்கிட்ட சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மனசு கோவனாம நடந்துக்கோ, நீ பண்ண தப்பால உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோனையும் சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அவரோட மாமனார் என்ன பண்ணுவாருன்னா, வெளியில போய் உட்காந்துட்டு செம கோவமா பேசிட்டு இருக்காரு. என்ன பார்த்து கேவலமானவன் சொல்லிட்டாலே, இது என்னால பொறுத்திக்க முடியல, இந்த கேவலமானவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்டிப்பா நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா கத்திட்டே இருக்கும்போது அங்க வந்த அந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொன்னா, விடுங்க முதலாளி ஏன் கோவப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகும்போது அதுக்கு அவர் என்ன சொன்னா, நீ என் கிட்ட வராத, ஒழுங்கா இடையே போ, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செம கோவமா அவளையும் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இவ எப்படி கடத்தின அடைக்கிறா, எப்படி இந்த வீட்டுல சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கோவமா எழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா இவரு இப்படி சிடுசின்னு இருக்காரு, இவன் பையன்ட்ட போலான்னு பார்த்தனா அவனுக்கும் பாதியிலே முடிஞ்சிடும், அவனும் திருப்திப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்காரையும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க நம்ம ரம்யா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கெஸ்டா வந்த அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவோம்னா நேரா ரம்யா ரூமுக்குள்ள வந்து ரம்யா பார்த்துட்டு, என்ன ரம்யா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு துணி எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரம்யா சொல்றா. அவ திடீர்னு என்ன பண்ணுவானா நேரா அந்த ஆன்ட்டி கட்டி பிடிச்சிட்டு அவ அழுவ ஆரம்பிக்கிறா. இங்க பாருக்கா, எங்க மாமனாரு என்கிட்ட ரொம்ப வலுக்கட்டாயமா நடந்துக்கிறாரு, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பத்தாதுக்கு எங்க அப்பா அம்மா வாங்கின கடனை வச்சு என்ன மிரட்டுறாங்க, நான் அனுசரிச்சு போனேன்னா கண்டிப்பா அந்த கடனை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார் என்ன ஃபோர்ஸ் பண்றாரு. இப்படியே 2-3 வாட்டி என்ன மேட்ரும் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி அழுதுட்டு இருக்கா. நீ அழுவுற, எதுக்கு இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க, இதெல்லாம் இந்த ஊர்ல சாதாரண விஷயம் தான். இப்ப ஏன் மாமனாரை பாரு, நானா அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தோம், இப்ப கொஞ்சம் கடனை அடைச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரத்துல அடைச்சிருவோம். அதே போல நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த வீட்டுல கொஞ்சம் அனுசரிச்சு போனா கண்டிப்பா உன்னோட கடனும் அடையும், உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இவ பயங்கரமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இதை கேட்டு நம்ம ஹீரோனியும் உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்ப அந்த ஆன்ட்டி என்ன பண்றாங்க, சரி நீ பார்த்து சூதானமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. இப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டப்புன்னு யாரோ ஒருத்தங்க கையை பிடிச்சி இவளை உள்ள இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த மாமனார் தான். உள்ள இழுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கெஸ்ட் கிட்ட, என்ன நீ என்னை கண்டுக்காம போற, நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க, ஞாபகம் இருக்கா இல்லையா, எப்பதான் அடைப்ப அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த கெஸ்ட் ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நானும் இப்ப கடனை அடைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முந்தானைய நழுவ விடுறாங்க. அதை பார்த்தா அவருக்கும் செம்ம சந்தோஷங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்ததுல இருந்து உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஆனா நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொன்னபோது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு என்ன இப்ப கண்டுக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூக்கிட்டு நேரா கட்டிலுக்கு போயிடுறாரு. போனா அவரு இவங்க 2 பேரும் பண்ற சீன்ஸ் எல்லாம் இங்க செம்ம ஹாட்டாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இப்ப ஹீரோனி கிச்சன்ல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து வேலைக்கார பொண்ணு என்ன கேட்காங்க, என்ன நீ இங்க நின்று தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனி அவளோட கையை தட்டி விட்டுட்டு, நீ சும்மா பேசாத, நீ எங்க மாமனாருக்கு உடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு உன் பேச்சு கேட்டு தான் நான் ஸ்டோர் ரூம்ல போனேன், அதுக்கப்புறம் அவர் இது மாதிரி என் கூட நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா, ஆமா நானும் உடந்ததான், அது நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லா விஷயத்திலும் நல்லது தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீ நல்லது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொன்னா, ஆமா உன்னுடைய புருஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் பாதியிலே விட்டுருவான் எல்லாத்தையும், அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன கேட்பனா, அப்போ உனக்கும் அது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஹீரோனி கேட்பா. இதை கேட்டோடனே அவ என்ன சொல்லனா, ஆமா நானும் உன் புருஷன் கூட இருந்திருக்கான் இல்லையா, எனக்கு தெரியும், ஓ மாமனார் அப்படி கிடையாது, அவர் உன்னை நல்லா திருப்தி போடுவாரு, அவர் உடம்பு பார்த்தாவே தெரியலையா, நீ 2 முறை என்ஜாய் பண்ணல உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு இந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொன்னா, உன்னோட இளம காலத்தை நீ வீணாக்காத, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த வேலைக்கார பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த மாமனாரு அவரோட சேர்ல உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு இருக்கும்போது அங்க குளிச்சுட்டு வந்த ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா, துண்டை அவ வேணுமே கழட்டி விட்டுட்டு செம்ம ஹாட்டா நின்னுட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அவ முகத்தையே கொஞ்சி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு செம்ம கோவம் இவ அன்னைக்கு பேசின பேச்சுல. இப்ப இவ என்ன பண்ணுவானா, என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டா தடவு போகும்போது இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, டப்புன்னு இந்த பக்கம் திரும்பினோடனே இவ்வளவு புரிஞ்சுக்கிறா, சரி ஓகே இவனுக்கு இப்ப ஆசை இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவ மட்டும் அந்த துண்டு எடுத்து கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணாருன்னா, அவர் நைட்ல உட்காந்து சரக்கு அடித்தே இருக்கும்போது இங்க வந்து நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கால்ல இருந்து தொடை வரை கையை தடவிட்டே உள்ள போகும்போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்ப வேணாம் நான் அப்புறம் பண்றேன், தயவு செய்து இங்கிருந்து போய் எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் யார் நினைச்சுக்கிட்டாருன்னு பார்த்தோன்னா, அந்த வேலைக்கார பொண்ணு தான் தடவிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை திறந்தா அங்க நம்ம ஹீரோனி தாங்க தடவிட்டு இருப்பா. உடனே இவருக்கு செம்ம கோவம், நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு அவர் மட்டும் பெட்ரூம்குள்ள போயிடுறாரு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க முழிச்சிட்டு நிற்கும் போது அங்க வந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லுவானா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீ உங்களுக்கு இதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை குடிச்சு வச்சிருந்த சரக்கு எடுத்து அவளுக்கு ஊத்தி கொடுத்துட்டு, இது லைட்டா போட்டுங்க உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், அதுக்கப்புறம் போயிட்டு அவரை விடாதீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம ஹீரோனையும் கொஞ்சம் தயக்கத்தோட யோசி அந்த சரக்கை வாங்கி குடிச்சிட்டு நேரா வேலைக்காரியை தள்ளி விட்டுட்டு நேரா அவருடைய பெட்ரூம்குள்ள போயிடுறா. இதோட இந்த வெப் சீரிஸோட 4th முடிச்சிருப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ பார்த்துடலாம். இதோட நான் உங்களை மிஸ்டர் பஜனை. தேங்க்யூ கைஸ்.